خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء السلام عليكم ورحمة الله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுடைய கோரிக்கைகளை அல்லாஹ்விடத்திலே வலியுறுத்தி கேளுங்கள். இதா சஅல அஹதுக்கும் ஃபல்யஸமில் மஸ்அலா. அல்லாஹ்விடத்திலே உங்கள ஒருத்தர் பிரார்த்திப்பதாக இருந்தால் வலியுறுத்தி கேட்க வேண்டும். வலியுறுத்தி கேட்கறது என்ன? யா அல்லாஹ், எனக்கு இந்த மாதிரி ஒரு தேவை இருக்கு, விரும்பினா கூட விரும்பாட்டி போ என்று கேட்கக்கூடாது. இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும் மக்ஃபிர்லி இன்ஷியத, நீ விரும்பினா என்னை மன்னிச்சிர அல்லாஹ். அல்லாஹும் மர்ஹம்னி இன்ஷியத, நீ விரும்பினா எனக்கு கிருபை செய்யி அப்படின்னு கேட்கக்கூடாது. நீ தான் செய்யணும், வேற யார்கிட்ட நான் போய் கேட்பேன்? உன்னை விட்டா எனக்கு யாரு இருக்கிறா? இந்த மாதிரியான அடிப்படையில் நீங்க கேட்கணுமே தவிர தந்தாத்தா தராட்டி போன்னு சொன்னா அது கேட்கிற முறை இல்லை. ஒரு மனிதன்ட்ட கேட்டா கூட இது பிடிக்காது. ஒரு மனிதன்ட்ட போய் ஒரு கோரிக்கை வைக்க போறோம், விரும்பினா கூட ஒரு மாட்டி போ அப்படின்னா எனக்கு 1000 இருக்குன்னு அர்த்தம். சரி விரும்பல போன்னு சொல்லி அனுப்பிடுவான். அப்ப அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் அல்லாஹ்விடத்துல கேட்கும் போது உன்னை விட்டா எனக்கு யாரு இருக்கிறா? நான் யார்கிட்ட போய் கேட்கறது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கல்ல, இல்லம் தக்ஃபிர்லனா, நீ எங்களை மன்னிக்கவில்லையானால், ஓ தர்ஹம்னா, நீ எங்களுக்கு அருள் புரியவில்லையானால், லனகூனன்ன மினல் காசிரீன், நாங்க நஷ்டவாளி ஆயிடுவோம். நாங்க யாரும் மன்னிப்பாங்களே, எங்களுக்கு தர்றதுக்கு வேற யாரு இருக்குதா? நாங்க யார்கிட்ட போய் கேட்கறது? உன்னை விட்டா எங்களுக்கு என்ன போய்கிடம் இருக்குது என்ற மாதிரி வலியுறுத்தி கேட்கணும். யா அல்லாஹ், நீ தான் எனக்கு தரணும், நல்லா தந்தாத்தா தரட்டி போ, கொஞ்சம் பார்த்து செய்யி, இப்படி கேட்கக்கூடாது. அப்படி கேட்கறதுலாம் என்ன அர்த்தம்னா வேற வேற இடம் இருக்குன்னு அதுல அர்த்தம் வந்துருது. கேட்பதற்கு எங்களுக்கு வேற வாய்ப்பு சோர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் வந்துடும். அப்ப அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடிய நேரத்தில் கடைபிடிக்க வேண்டிய அடுத்த முறை, அடுத்த வழிமுறை என்னன்னு கேட்டா, நல்ல உறுதியா கெஞ்சி வலியுறுத்தி கேளுங்க. எந்த மாதிரி வலியுறுத்தனே? ஒரு எஜமான் தொழிலாளிட்ட வலியுறுத்த மாதிரி வலியுறுத்தக்கூடாது. ஒரு குழந்தை தாயிட்ட வலியுறுத்துற மாதிரி என்ன செய்யணும்? நல்ல வலியுறுத்தி கெஞ்சுவதன் மூலமாக அல்லாஹ்விடத்துல வலியுறுத்தி கேளுங்கள். ஏன்னா அவனை வற்புறுத்துறதுக்கு யாருமே கிடையாது. விரும்பினாத்தா விரும்பாட்டி போனா அவனை என்னமோ கம்பல் பண்ற மாதிரியும் அவனை வற்புறுத்துற மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தருதுன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லுகிறார்கள். இது புகாரி, முஸ்லிம் உட்பட பல நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்தபடியாக அல்லாஹ்விடத்துல கேட்கிற முறையில இன்னொரு ஒழுங்கு என்னன்னா, பணிவு வேண்டும். அல்லாஹ்விடத்துல கேட்கும் பொழுது பணிவாக கேட்கணும். பணிவாக கேட்கிறா என்ன? திருமலை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், உது ரப்பக்கும் தலர்அன், உங்கள் இறைவனிடத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது பணிவாக கேளுங்கள், அடக்கமாக கேளுங்கள். அடக்கம் இல்லாம அலட்சியமான முறையில் கேட்கக்கூடாது. ஆனா அல்லாஹ்விடத்தில் பணிவு என்பதற்கும் மனிதர்களுடைய பணிவு என்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. ஒரு மனிதன்ட்ட போய் நீங்க கேட்கறீங்க, அவரு உட்கார்ந்து இருப்பாரு, நீங்க நின்றுகிட்டு தான் கேட்கணும், அதான் பணிவு. அவர் உட்காரும் போது நீங்க பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு 100 ரூபாய் இருக்குமான்னா இது பணிவு கிடையாது. ஆனா அல்லாஹ்விடத்தில் நீ உட்கார்ந்து துவா செய்றீங்க, இது பணிவு இல்லையோ? அவன் நிக்கிறான், அவன் உட்கார்ந்து இருக்கான், நம்மளும் போய் உட்கார்ந்தோம்னா என்ன ஆகிறேன்? பணிவு குறைவு நினைப்பீங்கல்ல. அப்ப நம்ம உட்கார்ந்துட்டு கேட்க கூடாதோ? நின்றா தான் சரியா வருமோ அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஒரு அதிகாரத்தை போய் நீங்க கேட்க போறீங்க, ஒரு பாய்தளம் எடுத்துட்டு போய் அவருக்கு முன்னாடி படுத்துக்கிட்டு இந்த மனு நீட்டின வாங்க வர அவரு, ஏன்னா நான் படுத்துக்கிட்டு கேட்கிறீடா, மரியாதை வேணாமா அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அல்லாஹ்விடத்தில் இப்படி கேட்கலாமா? இப்படி கூட கேட்கலாம். அல்லாஹ்விடத்தில் நீங்க கேட்கும் பொழுது யذ்குருனல்லாஹ கியாமம் வ குஊதம் வ அலா ஜுனூபிஹிம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள், நினைவு கூறுவார்கள். எப்படி நினைவு கூறுவார்கள் என்றால், கியாமன் நின்று கொண்டும் கேட்பார்கள், வ குஊதன் உட்கார்ந்து கொண்டும் கேட்பார்கள், வ அலா ஜுனூபிஹிம் படுத்துக் கொண்டும் கேட்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நல்லடியார்களுடைய இலக்கணத்தை சொல்லும் பொழுது நீ நின்றுகிட்டு கூட அல்லாஹ்ட்ட கேட்கலாம், உட்கார்ந்துகிட்டு கூட அல்லாஹ்ட்ட கேட்கலாம், படுத்துக்கிட்டு கூட அல்லாஹ்ட்ட கேட்கலாம், மண்டிக்கிட்டு கூட அல்லாஹ்ட்ட கேட்கலாம், சமண போட்டு கூட அல்லாஹ்ட்ட கேட்கலாம், எந்த மாதிரி வேண்டாலும் கேட்கலாம் இருக்கும் பொழுது பணிவுடைய என்னப்ப? இதெல்லாம் மனுஷன்ட்ட பணிவு கிடையாது. இந்த மாதிரி படுத்துக் கொண்டு கேட்கிறது, உட்கார்ந்து கொண்டு கேட்கிறது, இதெல்லாம் மனிதர்கள்ட்ட பணிவாக எடுத்துக்கொள்ளப்படாது. இதெல்லாம் அனுமதிக்கிற அல்லாஹ் குர்ஆன்ல அனுமதிச்சுட்டான். அப்ப பணிவுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால்,
அதாவது அதை இன்னொரு வசனத்துல அல்லாஹ் அதை தெளிவுபடுத்துறான். எப்படி தெளிவுபடுத்துறான்னு கேட்டா, உது ரப்பக்கும் ஹௌஃபம் வ தமஅன். பணி உண்டு சொன்னா அந்த தோற்றத்துல கிடையாது. பணி உண்டா என்னன்னு கேட்டா, அச்சமும் இருக்கணும், அவன் மீது ஒரு நம்பிக்கையும் இருக்கணும், பயங்கலந்த மரியாதை. அல்லாஹ்விடத்துல கேட்கும் பொழுது நம்ம இடத்துல என்ன உணர்வு உள்ளத்துல இருக்க வேண்டும் என்றால், ஒரு பயங்கலந்த மரியாதையோடு நீங்கள் அல்லாஹ்விடத்துல கேட்கணும். அதுதான் பணிவுக்கு அர்த்தம். இப்ப அல்லாஹ்ட்ட கேக்குறீங்க, அவனை பத்தி பயப்படுறீங்க. ஒரு பயப்படக்கூடிய நேரத்தில் எப்படியான தோற்றத்தில் நீங்க இருப்பீங்க, எப்படியான நிலையில உங்களுடைய உள்ளங்கள் இருக்கும், உங்களுடைய கவனங்கள் எந்த முறையில் இருக்கும் நினைச்சு பாருங்க. ஒருத்தன் அருவாள் எடுத்து வெட்ட வர்றான், அப்ப அவனை நோக்கி மட்டும்தான் நம்முடைய கவனம் இருக்கும். யார் கூப்பிட்டாலும் விளங்காது, யார் அடிக்க வந்தாலும் விளங்காது. வெட்டோடு வர்றான், இதுல இருந்து தப்பிக்கணுமே. அப்ப ஒரு விஷயத்துல சீரியஸாக நம்ம கவனம் செலுத்திட்டோம்னு சொன்னா, ஒரு அச்சம் வந்துருச்சுன்னு சொன்னா அதை நோக்கி மாத்திரம் நம்முடைய கவனங்கள்லாம் திரும்பிடுது. அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடிய நேரத்தில் பணிவுண்டா என்ன என்று கேட்டால், அந்த பணிவுக்கு சில ஒழுங்குகளை அல்லாஹ் பல்வேறு வசனங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு பொன்மொழிகள் மூலமாகவும் சொல்லி தருகிறார்கள். அதுல ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்று கேட்டால், அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது ஒரு பக்கம் பயம் இருக்கணும், ஒரு பக்கம் ஒரு ரவுடிக்கு பயப்படுற மாதிரி பயந்துடக்கூடாது, அன்பும் இருக்கணும். அல்லாஹ்வை பத்தி பயம் இருக்கணும். பயம்னா ஒரு ரவுடிக்கு நம்ம பயப்படுவோம்ல, ரவுடிக்கு பயப்படுற மாதிரி பயப்படக்கூடாது. ஒரு தாய்க்கு குழந்தை பயப்படுற மாதிரி பயப்படணும். ஒரு தாய்க்கு குழந்தை எப்படி பயப்படும்? அம்மா அடிப்பாங்கன்னு பயப்படும், தருவாங்கன்னு ஆசைப்படும். அம்மாவோட நம்ம யார்கிட்ட போய் கேட்கறோம்னு நினைக்கும். அப்ப அம்மாவுக்கு பயப்படும் பொழுது ஒரு உரிமை எடுத்துக்கொண்டு கேட்கவும் செய்யும். அதே நேரத்தில் மண்டையில தட்டுவாங்க, கிள்ளுவாங்க, திட்டுவாங்க என்ற ஒரு அச்சமும் இருக்கும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை பொறுத்த வரைக்கும் ஒரு தாயை விட பல மடங்கு கருணை உள்ளவனாக இருக்கிற காரணத்தினால் நான் கேட்கும்போது என்ன இருக்கணும்னு கேட்டா, நம்ம ஃப்ரெண்ட தோழன் மாதிரி நினைச்சுக்கிட்டு கேட்கக்கூடாது. அது ஒரு பயங்கரவாதிட்ட கேட்கிற மாதிரி, பயங்கரமான ஆள் மாடி அவன்கிட்ட கேட்கறதா, அந்த மாதிரியான ஒரு தோற்றமும் வந்து விடக்கூடாது. அதாவது தாயிடத்துல கேட்கறது ஒரு அளவுகளா வச்சுக்கிறங்க, அதை விட 100 மடங்கு வச்சுக்கிறங்க. தாய் எப்படி அன்பு செலுத்தக்கூடியவளா இருக்கிறாளோ அந்த மாதிரி கேட்கணும். அப்ப நம்ம கேட்கக்கூடிய நேரத்தில் அவனை பற்றி ஒரு பயம் உள்ளத்தில் இருக்கணும். பயம் இருந்தா, இப்ப நம்ம எத்தனை பேர் கேட்கறத பாக்குறோம். ஒரு பயம் இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு ஆளை பற்றி பயம் இருக்குது, அவருக்கு முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு கேட்பாங்களா? அவருக்கு முன்னாடி கூத்தடிச்சிட்டு கேட்பாங்களா? ஆனால் நீங்கள் இன்றைக்கு பார்க்கிறீர்கள், அல்லாஹ்விட்ட கேட்கிறோங்கிற பெயர்ல, அல்லாஹ்வை திக்ர் செய்யறவங்க என்ற பெயர்ல, ஒரு தரிகா என்ற பெயர்ல டான்ஸ் ஆடிக்கொண்ட அல்லாஹ்வை திக்ர் செய்யறேன்னு சொல்றாங்க, அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம்னு சொல்றாங்க. அது எப்படி கேட்கிறார்கள் என்று கேட்டால், எந்த விதமான அடக்க ஒடுக்கமும் இல்லாம, எந்த விதமான பணிவும் இல்லாம, கையையும் காலையும் வீசிக்கொண்டு ஆக என்று சத்தம் போட்டுக்கொண்டு பாட்டு படித்துக் கொண்டு ஒரு நிலையில் அவங்க அல்லாஹ்வை துதிக்கிறார்கள், அல்லாஹ்விடத்துல கேட்கிறார்கள், வேண்டுகிறார்கள். இது பணிவு இருக்கா? இதுல திமிரு தான் இருக்குது. ஏன்னா இது ஒரு பணிவான ஒருத்தன் செய்யற வேலை. அவனை பத்தி பயம் இருந்துச்சுன்னா உனக்கு ஆட்டம் வருமா? பயம் வந்துச்சுன்னா உனக்கு குதிப்பியா? பயம் வந்துச்சுன்னா மெட்டெடுத்து பாடுவியா? நீ ஒரு ஆள்கிட்ட போய் மரியாதைக்குரிய ஒரு ஆள்கிட்ட போய் கேட்கும் பொழுது ராகம் போட்டு படிச்சுட்டு போய் கேட்பீங்களா? பாட்டுல கேட்டா தருவானா? ஒரு ஆள்கிட்ட போய் அடுக்க மொழியில கேட்டா கூட தரமாட்டான். ஒரு ஆள்கிட்ட போய் கேட்கும் பொழுது கோரிக்கை வைக்கக்கூடிய பிச்சைக்காரன் வர்றான், அவன் கேட்கறேன்னு செய்யணும், சோறு போடுமான்னு தான் சொல்லணும். அம்மா தாயே சற்று சாதம் இருக்கிறதா, சிறிதளவு தருகிறீர்களா போட வெளியேற்றுவாங்க. என்ன அங்க ஒரு பிச்சை கேட்கும் போது கூட செந்தமிழ்ல பேசுறாலும் எடுபடாது. அது மாதிரி அப்படி சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, பன்தலி ஃபன்லுரு சஜாமின துஆ, பிரார்த்தனைகள்ல அடுக்குமொழிகளை கவனித்து அதை ஃபஜ்தனிபு தவிர்த்துக்கொள். அல்லாஹ்ட்ட கேட்கும்போது அடுக்குமொழி, ராகம், இந்த மாதிரியான மெட்டெடுத்து படிப்பதெல்லாம் அவனுடைய பணிவுக்கு எதிரானது. அப்ப இன்னைக்கு பார்க்கிறோம், எந்த ஒரு துவாவை அஜர்த்து கேட்டாலும் மெட்டுல தான் கேட்கிறார். அல்லாஹ்விடத்துல கேட்கிற துவாவை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ராகம் போட்டுக்கொண்டு இப்படி ஒரு அஜர்த்திட்ட உன்ட்ட ஒருத்தன் கேட்டா நீ குறிப்பியா? ஒரு முதலமைச்சர்கிட்ட போய் இப்படி பாட்டுல போய் கோரிக்கை போட்டு அவங்க தருவாங்களா? ஒரு அதிகாரத்தை ஒரு கலெக்டர் முன்னாடி கேட்கும்போது பாட்டுல கேட்டா தருவாங்களா? அப்ப சாதாரணமான நடையில சாதாரணமான வார்த்தைகளை கொண்டு சாதாரணமா பேசுற மாதிரி தான் அல்லாஹ்விடத்துல கேட்கணுமே தவிர ராகம் போட்டு கேட்கறதுக்கு பேரு பிரார்த்தனை கிடையாது. இன்றைக்கு நம்ம அதெல்லாம் பணிவுக்கு எதிரானது. இன்றைக்கு நம்ம அந்த காலத்துல மழை வரலன்னு வைங்களேன், மழைக்குன்னு ஒரு பாட்டு படிப்பாங்க, பாட்டுல தான் அல்லாஹ்ட்ட கேட்பாங்க.